ஹாய் எவ்ரிபடி. ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் பெரிய தோட்டம். காலையிலையும் மாலையிலையும் அவர் அந்த தோட்டத்திலே இருப்பார் மோஸ்ட்லி. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இஸ் எ வெரி கைண்ட் பர்சன் ஆல்சோ. ஒரு நாள் அப்படி தோட்டத்தில் அப்படி நடந்து போயிட்டு இருந்தபோது ஒரு செடியில் பட்டர்ஃப்ளையோட லார்வையை பார்த்தார். லார்வைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டர்ஃப்ளை முதல்ல ஒரு புழு மாதிரி இருக்கும். அது உடம்பை சுற்றி ஒரு கொக்குன்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். அதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில் அது பட்டர்ஃப்ளை ஆகும். எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம். ஸோ அது லார்வையை பார்த்தா அந்த டைத்தில் தான் அந்த பட்டர்ஃப்ளை வெளியில் வர ட்ரை பண்ணியிருந்தது அந்த லார்வைக்குள்ளே. இப்போ அதை பார்த்தா அப்படியே ரொம்ப அவருக்கு ஃபேசினேட்டிங்காக இருந்தது. அங்கேயே நின்றுட்டார். அதையே பார்த்துருந்தார், கவனிச்சுட்டு இருந்தார். அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியில் ட்ரை பண்ணியிருந்தார். கொஞ்சம் நேரம் நில்லு பார்த்தாரு. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் போல் தோணித்து அவருக்கு. ஸோ அவர் சரி நம்ம ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், அப்புறம் திருப்பி பார்க்கலான்னு கிளம்பிட்டார். ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தார். ஆனால் அப்பவும் அது ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது, வெளியில் வர்றது ட்ரை பண்ணியிருந்தது. அந்த முழுக்க அவர் வீட்டிலேருந்து அப்பப்போ வெளியில் வருவார், தோட்டத்துக்கு போவார், அந்த லார்வையை எட்டி பார்ப்பார். அது எவ்வளோ தூரம் வெளியில் வந்ததுன்னு அப்படியே பார்ப்பார். ஏன்னா அது அவருக்கு அந்த மூமெண்ட்டை அவர் மிஸ் பண்ண இஷ்டம் இல்லை. அதை பார்க்கணும், அதை பறந்து போகிற அழகை ரசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறார். ஸோ இப்படியே ஒரு ஈவினிங் ஆகிடுது. அப்பவும் அது இன்னும் வெளியில் வரலையே. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தது. பாவம், அது இவ்வளோ ரொம்ப இறக்கப்பட்டு என்ன பண்ணார், இப்படி யோசிச்சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சார். சரின்னு ஒரு சிசர் கொண்டு அதோட லார்வை, அதோட கொக்குன்னு இருக்கு இல்லையா, ஹார்டான ஷெல், அதை கொஞ்சம் அதை கட் பண்ணி ஈஸ் பண்ணி விட்டார் அவருக்கு. அதுவும் ஈஸியாக உடனே வெளியில் வந்துடுது. அந்த பட்டர்ஃப்ளை வெளியில் அவருக்கு ஒரே ஷாக்கு. அந்த பட்டர்ஃப்ளை தத்தி தத்தி வெளியில் பறக்கலை. அது ஒரு மாதிரி டிஃபார்ம்டாக இருந்தது. பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்குல்ல, அதோட விங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி தடியாக ஒரு ஃப்ளூயிடோட ஒரு மாதிரி இருந்தது. அவருக்கு ஒரே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா அது இப்படி இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை. அப்போ தான் அவரோட ஃப்ரெண்ட் அங்கே வந்தார். அவர் சொன்னார், என்னப்பா என்ன பண்ணுறீங்க, நீ தப்பு பண்ணிட்டியே, இப்போ இந்த பட்டர்ஃப்ளை பறக்கவே பறக்காது. இட் வில் நெவர் லேர்ன் டு ஃப்ளை ஆல்சோ, இட் வில் நெவர் ஃப்ளை. ஏன்னா தானே அதோட உடம்புல இருக்கிற அந்த ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா லார்வைக்குள்ள, அது ட்ரை ஆனப்புறம் மெதுவாக அது தன்னோட ப்ராசஸில் அது ஒழுங்காக வெளியில் வந்தால் தான் அதால் பறக்க முடியும். லைட் ஆகிடும் விங்ஸ் எல்லாம். ஆனால் இது நடுவில் நீ அதை மெடல் பண்ணதுனால பாரு, அது இட் கேனாட் ஃப்ளை அட் ஆல் இன் இட்ஸ் லைஃப் அப்படின்ட்டாரு. உடனே ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். இப்போ நிஜ வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது மாதிரி இந்த மெனி பேரண்ட்ஸ் அண்ட் தெர் ஆர் ஆக்சுவலி மெனி பீப்புள் அண்ட் ஆல்சோ கேர் கிவர்ஸ் ஃபார் எல்டர்லி. அன்புனால் நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம நிறைய ஓவர் ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க. அவங்க குழந்தைகள்கிட்ட, வயசானவங்கள்ட்டலாம் அவங்கள எதுவுமே எந்த வேலையும் செய்ய விடாமல் அவங்கள ரொம்ப கவனித்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா அவங்க யூ ஆர் ரெஸ்ட்ரிக்டிங் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். அவங்க என்றைக்குமே இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாதபடி பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன புரியுறதுன்னா, நம்ம மற்றவங்களை கவனிச்சுக்கிற போதோ இல்லை குழந்தைகளை வளர்க்குற போதோ நம்ம எம்பத்தட்டிக்காக இருக்கணும். கொஞ்சம் அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணுமே ஒழிஞ்சு அவங்கள மேலே ரொம்ப பாசம் காட்டுறேன்னு நிறைய ப்ரொடெக்ஷனை கொடுத்தோன்னா கடைசியில் அவங்க வாழ்க்கையே இந்த ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஆகிடும். அவங்க இண்டிபெண்ட்டாக எதையுமே பண்ண கற்றுக்க மாட்டாங்க லைஃப்பில். அந்த மாதிரி ஆகிடும். ஐ ஹோப் யூ லைக் திஸ் ஸ்டோரி. தேங்க்யூ ஸோ மச்.